ஆ காது கேட்கல. வேலாயுதம். என்ன ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து சிவனுடைய ஆயுதம். சிவனா? எல்லாமே சிவனுடைய பிள்ளைங்க தானே? ஆமாம். இவரும் சிவனுடைய. என்ன சிறப்பு உங்ககிட்ட? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் பில்டிங் கான்ட்ராக்டு பில்டிங் பண்ணுறேன். எல்லா அப்படியா? மேலே பறகுறீங்க அப்படி சொன்னாங்க. மேலே பறகுறீங்க. ஆதாயம் பண்ணுறேன். ஆதாயம் இல்லையா? ஆமாம். 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 மேலே தூக்கி போங்க. ஆமாம். எவ்வளோ உயரம்? 150 அடி உயரம். 150 அடி உயரம். பாருங்க, ஐயா வந்து 150 அடி உயரத்தில் முதுகில் குச்சி போட்டு மேலே தூக்கிடுவாங்க. ஆமாம். விருதுனா வலிக்காது. விருதுனா வலிக்கும். அந்த நேரம் கொஞ்சம் லைட்டாக வலிக்கும். அவ்வளோதான். அந்த நேரத்தில் தூக்கும் போது வலிக்காது. தொங்க விடும் போது வலிக்காது. அதை தூக்கி தொங்க விடுறாங்களா? வலிக்காது. ஏன்னா அவருடைய இது வரும்போது அவர் தான் எடுத்துக்கிறார் எல்லாமே. அப்புறம் இறங்கிட்ட பிறகு கொஞ்சம் 2 நாள் கழிச்சு வலிக்குமா? அந்த காயம் இருக்குல்ல இருக்கும். என்னன்னா அது அவ்வளோ வலி இருக்கும். வலி இருக்காது. அவ்வளோ வலி எல்லாம் நான் போட்டுருக்கேன். நல்லா சிவன் பார்த்துப்பார். சிவனா முருகனா? சிவன் தான். எனக்கு ஏதோ நீங்கள் அதெல்லாம் சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. நாளைக்கு நடக்கும். அதான் வந்தார் ஐயா. பார்த்தேன் ஒரு அளவுக்கு நாளைக்கு வரைக்கும் தெரியும் அப்படின்னு அவர் நம்மளோட தேடிக்கிறாரு. நல்ல நாளும் இன்னைக்கு பிரதேச நேரம் சந்தோஷம் நிறைஞ்ச அமாவாசை. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நல்லா இருக்கீங்களா? அழகா பண்ணியிருக்கலாம். அந்த ஆளுங்க மேலே போயிட்டு. ஆமாம் ஆமாம். இல்லைன்னா நமக்கு தான் அது இருந்துச்சு. ஏன்னா இதுக்காக வேற சொந்தத்துக்கு இல்லை. இல்லை பொதுவாக நினைக்கிறதா அதான் அழகா கொஞ்சத்தை சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம்.